ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நான் வந்து ஈவினிங் டைமில் வந்து எனக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்க டைமில் நான் பொடி இடிக்கிறது, அப்புறம் வந்து சட்னிக்கு முன்னாடியே கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சுறது. வெளில நம்ம போகிற வேலை இருந்ததுன்னா, நம்ம வந்து சட்னி இதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா, வந்து நமக்கு வந்து டிஃபன் செய்யறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சட்னி செய்ய முடியாட்டினாலும் நான் வந்து வெங்காயம்லாம் கட் பண்ணுறது, இல்லை வேறு என்ன நம்ம கொஸ்து இதெல்லாம் செய்ய போகிறோம்னா, அந்த காய் கூட நம்ம அரிஞ்சு வச்சுட்டு போயிட்டோம்னா, நமக்கு வந்து வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எப்போதுமே அந்த பழக்கம் வந்து எனக்கு உண்டு. போயிட்டு வந்து செய்யணும்னா கொஞ்சம் அலுப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் அந்த மாதிரி செஞ்சு வச்சுருவேன். இப்போ ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரை வந்து இப்போ நல்லா நான் நல்ல வீட்டிலே வளர்த்தி இந்த கீரை வந்து நான் பதப்படுத்தி வச்சதை இதெல்லாம் பொடி பண்ணலான்ட்டு இருக்கேன். அதுதான் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நல்ல கருப்பு உளுத்தம் பருப்பும் கடலப்பருப்பும் பொடி வந்து தீர்ந்துருச்சு. அதனால் சரி இட்லி பொடியும் அப்படியே அடிச்சிட்டோம்னா, எல்லாத்தையும் நம்ம ஒரே இதாக செய்யும்போது ஒரே டைமில் செய்யும்போது நமக்கு வந்து சீக்கிரம் வந்து எல்லாத்தையும் ஒரே இதில் வறுத்து எடுத்துடலாம். டைம் சேவிங் நல்லா பண்ணலாம். பொருளும் வந்து நமக்கு டக்கு டக்குன்னு ஒரே இதை எடுத்து வச்சோமா அப்படின்ற மாதிரி இருக்கும். சும்மா அளந்து போட்டுக்கிட்டு இருக்க தேவையில்ல. இப்போ வந்து நான் இந்த இது வந்து கொத்தமல்லி காஞ்ச வரமல்லி இருக்கு இல்லையா, இது வந்து நான் வந்து எதுக்கு எடுத்து வச்சுருக்கேன்னா, இட்லி பொடிக்கும் அதே தான். நம்ம வந்து பூண்டு பொடி கொஞ்சம் அடிக்கலான்னு சொல்லிட்டு நான் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். மிளகாய் வந்து இந்த 3 இதுக்கும் சேர்த்து, அதாவது முருங்கைக்கீரை பொடி, சாதா இட்லி பொடி, அப்புறம் வந்து பூண்டு பொடி. காரம் வந்து நம்ம ஒரேடியாக வறுத்து எடுத்துட்டோம்னா தேவையான அளவு ஒரு திட்டமாக கணக்கு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அளவு போட்டுக்கலாம். போட்டுட்டு கூட குறைச்ச வேணுன்னா 1, 2 நம்ம வந்து எடுத்துக்கலாம். இல்லை உப்பு ஏதாவது கூட சேர்க்கணுனாலும் சேர்த்து நம்ம அடிச்சிடலாம். இந்த மாதிரி ஒன்றாவே நம்ம செய்யும்போது நமக்கு வந்து டைம் வந்து நல்லா சேவ் பண்ணிக்கலாம். சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு நம்ம அடுத்த வேலையும் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஜீரகம் அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து எள்ளு ரொம்ப நாளாக வாங்கி அப்படியே இருந்தது, யூஸ் பண்ணல. சரி நம்ம அது வந்து இட்லி பொடி முருங்கைக்கீரை பொடி போட்டால் நல்லாயிருக்கும். சரி வீணாக்காமல் இதில் சேர்த்துடலாமேன்னு எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நைட்டு வந்து சட்னிக்கு நான் பிரண்டை சட்னி அரைக்கலான்னு கொஞ்சம் உரிச்சாந்து வச்சுருக்கேன். இப்போ வந்து வெங்காயம், தக்காளி, அப்புறம் இஞ்சி வந்து இந்த அளவு போட மாட்டேன், கொஞ்சம் தான் போடுவேன். அப்படியே பீஸுனால எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து வறுத்துட்டு நம்ம சட்னிக்கும் வதக்கி வச்சிட்டோம்னா நமக்கு வேறு வேலை இருந்தால், இப்போ வந்து ப்ளவுஸ் தைக்கிற வேலை இந்த மாதிரி எதாவது இருந்தால் நம்ம ஒரே டைமில் வந்து தைக்க எனக்கு டைம் இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தான் நான் செய்வேன். ஒரு நாளைக்கு ஒரு 1/2 மணி நேரம் 1/4 மணி நேரம் அப்படி தான் வந்து நம்ம மிஷினில் உட்காந்து தைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம வீட்டு வேலையும் பார்த்துக்கிட்டு அப்புறம் துணி துவைக்கிறது, மடித்து வைக்கிறது, பூஜை வேலை, வீடு பெருக்கிறது இப்படின்னு நமக்கு வேலை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். வீட்டில் இருக்கிறவங்க சொல்லணுமே தவிர வேலை இருந்துக்கிட்டு தான் இருக்கும் ஃபுல் டேவுமே. அப்புறம் நம்ம மற்ற வேலையும் வெளி வேலை போகணுன்னா அதுவும் போய்ப்போம். கோயிலுக்கு இதெல்லாமே போகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் இந்த மாதிரி வேலையெல்லாம் சாயந்தர நேரத்தில் எனக்கு வந்து ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு எப்படி டைம் ஃப்ரீயாக இருக்கோ அந்த டைமில் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டா நமக்கு வந்து சீக்கிரமாக வேலை ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். இது உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய இதில் நான் வந்து காமிச்சிருக்கேன், சொல்லியிருக்கேன். இது வந்து நான் இப்போ திரும்பவும் ஏன் இந்த மாதிரி சொல்கிறேன், காமிக்கிறேன்னா, வீடியோவில் வந்து பொதுவாகவே நம்ம வந்து சமையல் இந்த மாதிரியே காமிச்சிருந்தா ஒரு மாதிரி நமக்கே வந்து ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி பொடி இடிக்கிறது, சட்னி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஷேர் பண்ணும்போது கொஞ்சம் மாற்றி மாற்றி காட்டும்போது நல்லாயிருக்கும். அதனால தான் வந்து நான் இப்போ ஒரே தரத்தில் இதெல்லாம் வறுத்து நம்ம எடுத்து செய்யும்போது சீக்கிரம் வேலை ஆகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு தான் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன். அப்புறம் சாம்பார் பொடி இதை மாதிரி இடிக்கிறதுனா கூட நம்ம சாம்பார் சாதம் பொடி, சாம்பாருக்கு கொஸ்து அந்த மாதிரி கூட பொடி வேணால் அடித்து வச்சுக்கலாம். அப்புறம் வெந்தய பொடி கூட நம்ம லைட்டாக வறுத்துட்டு வெறும் வானலில் அதாவது சும்மாவே வரட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, எண்ணெய் ஊற்றாமல் அது மாதிரி வச்சுக்கிட்டு அது வந்து சாம்பாருக்கு, இட்லி சாம்பார், அப்புறம் வந்து கார குழம்புலாம் வைக்கும்போது நம்ம இந்த வெந்தயத்தூளை கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கிட்டோம்னா ரொம்பவே வாசனையாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப்ஸ் வந்து யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு நான் திரும்ப வீடியோ உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பொடியெல்லாம் இப்போ வறுத்து இடித்து முடித்தாச்சு. இது முருங்கைக்கீரை பொடி, இது வந்து பூண்டு பொடி, இது சாதாரணமாக அடிக்கிற இட்லி பொடி செய்வோம் இல்லையா அந்த இது. எள்ளெல்லாம் இதுக்கும் நான் முருங்கைக்கீரை பொடிக்கு மட்டும் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் ஆறி நம்ம கொட்டி வச்சோம்னா கொஞ்சம் கெட்டி விழாமல் இருக்கும். அதனால தான் வாசனை போயிடும்பாங்க. அதனால் செத்த நாழி ஒரு 2 நிமிஷம் 1 நிமிஷம் மட்டும் அப்படியே கொட்டி வச்சுட்டு நம்ம பிளேட்டில் அப்படியே மாற்றி வச்சிடலாமே தான் அதில் போட்டு வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் சட்னியுமே அரிஞ்சு வதக்கிட்டு சட்னியுமே ரெடி பண்ணிட்டேன். நம்ம கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால நான் வந்து டெய்லரிங் மிஷினில் உட்காந்து தைக்கலான் இருக்கேன் ப்ளவுஸு. அதனால் அப்போ தாளிச்சிக்கலாமேனு இதை அப்படியே இதிலே வச்சுட்டு நான் இப்போ வந்து அதில் தான் உட்காந்து செய்ய போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை மாதிரி யூஸ்ஃபுல்லான விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணிக்கும்போது நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் நல்ல வீடியோவில் பார்ப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.